ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெவலப்பர் ஹபிக்ஸ் சேனல். நான் உங்கள் விகே. இதுக்கு முன்னாடி HTML அண்ட் சிஎஸ்எஸ்ல இன்ட்ரோடக்ஷன், டேகோட வேரியேஷன்ஸ், அப்புறம் அந்த டேகை பேஸ் பண்ணி நம்ம சிஎஸ்எஸ் டிசைன் பார்த்துருக்கோம். சிஎஸ்எஸ்ல மெயினாக பாக்ஸ் மாடல்னா என்ன, அதில் இருக்கிற கண்டென்ட்ல மார்ஜின், பேடிங், பார்டர்னா என்ன, இதோட வேரியேஷன்ஸ் எல்லாமே நம்ம முன்னாடி இருக்கிற 2 வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா HTML ஃபார்ம்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அந்த HTML கான்செப்டில். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வீடியோவை ப்ளீஸ் வெரிஃபை பண்ணிட்டு வாங்க. நீங்கள் விசிட் பண்ணிட்டு வந்தால் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற டிசைன் பேட்டர்ன்ஸும் சரி, நம்ம இங்கே யூஸ் பண்ணுற கிளாஸ் நேம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ தட் நம்ம ஃபார்ம்ஸை வந்து எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சிருக்கிற இந்த டெவலப்பர் ஹபிக்ஸ் சேனலில் தான் நம்ம இன்னும் கண்டினியூ பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, ஒரு பேசிக்காக வந்து ஒரு சேனல் மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிவிட்டு, அதில் வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் ரீடைரக்ஷன்ஸ்க்காக சிலதெல்லாம் கொடுத்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம், ரிஜிஸ்ட்ரேஷன், சர்வீஸ், கான்டாக்ட், லாகின்ற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். இதில் நம்ம ரீடைரக்ஷன் பற்றி புரிதல் இருக்கணுன்றதுக்காக ஹோம் பேஜ் டாட் ஹெச்டிஎம்எல் எக்ஸ்எம்எல் ஹெச்டிஎம்எல்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம ரீடைரக்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ ஹோம் பேஜில் ஒரு பேசிக் கண்டென்ட்ஸ் போட்டு எப்படியெல்லாம் அந்த ரீடைரக்ஷன் நடக்குது, அந்த இதை பேஸ் பண்ணி தான் சிஎஸ்எஸோட பாக்ஸ் மாடலையே நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் ஒரு லிஸ்ட்டில் நம்ம வந்து ஃபார்ம்ஸ் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், HTML ஃபார்ம்ஸ்ன்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டாக் டைப் வந்து சேம் HTML. நம்ம வெப்சைட்டுக்கு வந்து தெரியணும், நம்ம வந்து ஒரு வெப் லாங்குவேஜ் தான் எழுதுகிறோம். ஸோ அதை வந்து வெப் பேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கும் நம்மளோட கோடை. HTML டேக். இந்த HTML டேக் நடுவில் நீங்கள் என்ன எழுதினாலுமே வெப் கண்டென்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே, இவங்க இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எனக்கு ஹெட் இந்த மாதிரி வேணும்னு கேட்டிருக்காங்க, பாடி இந்த மாதிரி வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி சிஸ்டம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஒரு ஹெட் டேக் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பேசிக்காக நம்ம கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ், டைட்டில் வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இது லிங்க் நம்ம யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணணும். நம்ம சிஎஸ்எஸ் இன்னும் எழுதலை. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு எதுவுமே நான் பண்ணலை. ஸோ நான் பாடி டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாடி டேக்கில் இப்போ வந்து நான் என்னோடய ஃபார்மை வந்து நான் ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன் கொடுக்க போகிறேன். எனக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்ற ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன்ஸை மட்டும் நம்ம கொடுக்க போகிறேன். எனக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன எடுத்துக்கிறேன்னா, ஒரு நேம் எப்படி தரது, ஒரு டேட் ஆஃப் பர்த், காலண்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது, அதே மாதிரி இமெயிலோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அந்த வேலிடேஷன்ஸ், அண்ட் ஃபோன் நம்பரோட வேலிடேஷன்ஸ், பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வித் சப்மிட் பட்டன் அண்டு ஒரு கிளியர் ஆல் பட்டன், கிட்டத்தட்ட ரீசெட் பட்டன். இது எல்லாத்தையுமே வச்சு இப்போ நான் ஒரு ஃபார்ம் வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ நான் டிவ் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கு கிளாஸ் நேம் வந்து நான் என்ன மாதிரி தரேன்னா, ஃபார்ம் கண்டெய்னர்னு நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதுக்குள்ளே தான் வந்து எண்ட் டு எண்ட் நம்ம ஃபார்ம் டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு செக்ஷன் வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு ஹெட்டிங், அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு நான் தந்துக்கிறேன். இப்போது நான் வந்து ஃபார்ம் டேக் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு ஒரு ஐடி என்னென்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ன்ற மாதிரி கொடுத்துட்றேன். அண்ட் ஆல்சோ டார்கெட். ஒரு எப்பயுமே ஒரு ஃபார்ம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். நமக்கு எந்த மாதிரி போகுது. இப்போ blank அப்படின்னா நான் சேவ் பண்ணிவிட்டேன், அகெயின் லோட் ஆகி எனக்கு இன்னொரு ஃபார்ம் வந்து blank-ஆ ஒன்று லோட் ஆக போகுது. பேரண்ட் அப்படின்னா இது எங்கேருந்து கால் ஆகுதோ அங்கே வந்து ரீடைரக்ட் ஆக போகுதுன்ற மாதிரி மீனிங். ஸோ நான் வந்து டார்கெட் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு blank கொடுத்துக்கிறேன் இந்த எக்ஸாம்பிளுக்காக. ஒரு div tag யூஸ் பண்ணி கிளாஸ் வந்து இன்புட் குரூப் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு என்னென்ன வேணுமோ லைக் நேம், ஃபோன் நம்பர்,
இமெயில் ஐடி எல்லாத்தையுமே வந்து இன்புட் குரூப்புன்ற மாதிரி நான் ஒரு குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம குரூப் பண்ணுறதுனால என்னென்னா, நான் போன வீடியோவிலே சொன்ன மாதிரி இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ்ஸை வந்து நம்மளால் காமனாக எழுதிக்க முடியும். ஸோ இண்டிவிஜுவலாக இப்போ நான் தனித்தனியாக உட்காந்து சிஎஸ்எஸ் எழுதுனா அது தேவையில்லாத ஒரு வேலை தானே. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கிளாஸ் குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு சிஎஸ்எஸ்ல ஒரே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதிட்டு அது எல்லா இடத்துக்குமே நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு லேபிள் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபார் நேம் நேம்ன்ற ஒரு செக்ஷனுக்காக நான் வந்து லேபிள் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபுல் நேம் இது வந்து டைட்டில் மாதிரி. அண்ட் இப்போ இன்புட் டைப் நான் கொடுக்குறேன். எனக்கு என்னவா வேணும், நேம்ன்றது என்னன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு தான் எனக்கு. ஸோ நான் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி தரேன். அண்ட் ஆல்சோ ஐடி நான் கொடுத்துக்கிறேன். ஐடின்றது என்ன, நேம்னு தந்துடலாம். இந்த நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கும் நான் வந்து நேம் என்னென்ன ஒரு வேரியபிள் வேர்க்கார் நான் வந்து அங்கே அசைன் பண்ணணும், அது எல்லாமே வந்து இந்த இடத்துல கேரி ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு. நாளைக்கே வந்து இதை வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதுகிறோம், ஒரு பேக்ரவுண்ட் வேலிடேஷன் பண்ணுறோம், இதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும். பிளேஸ் ஹோல்டர் பிளேஸ் ஹோல்டர்ன்றது எதுக்குன்னா, இங்கே நம்ம என்ன என்டர் பண்ணணும் அப்படின்றத யூசருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜாக வந்து நம்ம தெரிவிக்கிறோம். என்டர் யுவர் ஃபுல் நேம் அந்த மாதிரி கொடுக்குறோம். அதே மாதிரி ரெக்வயர்டு அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த ஃபீல்டு வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம சப்மிட் ஃபீல்டு வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஃபீல்டு மேண்டேட்ரி, நீங்கள் வந்து என்டர் பண்ணாமல் இருக்கீங்க எந்த வேல்யூவுமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். ஆனால் இப்போது வந்து எனக்கு என்ன தேவைன்னா ரெக்வயர்டாகவும் இருக்கணும். இதோட பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கணும்னா, எனக்கு ஸ்மால் கேஸ், அப்பர் கேஸ் அண்ட் ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கணும். இப்போ நம்ம நேமில் போயிட்டு நம்பர் என்டர் பண்ணுறோன்னா அது வந்து வேலிட் கிடையாது இல்லையா? அதுக்கு வந்து நம்ம என்ன எழுதுறோம்னா பேட்டர்ன், ஒரு ரெஜெக்ட்ஸ் பேட்டர்னை வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். கேபிட்டல் A to Z, ஸ்மால் a to Z, அப்புறம் ஒரு பேக்ஸ்லாஷ் அண்ட் எஸ். பேக்ஸ்லாஷ் அண்ட் எஸ் அப்படின்னா ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி மீனிங். அண்ட் ஆல்சோ டைட்டில் நேம் ஷுட் பி என்டர்ட் இன் கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் வித் ஸ்பேசஸ்ன்றது மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுறோம் பேட்டர்னில். அப்போது நான் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு எரர் அடிக்கணும், ஒரு வார்னிங் மாதிரி யூசருக்கு த்ரோ பண்ணணும். அதுக்காக எழுதுறது தான் இந்த டைட்டில்ன்றது. நேம் ஷுட் பி ஆல்ஃபா அண்ட் ஸ்பேசஸ் அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இந்த டேகை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஒரு எக்ஸாம்பிளை வச்சேவும் நமக்கு டேக்னா என்ன, ஃபார்மோட டேக்ஸ்னா என்ன, அதோட ஆட்ரிபியூட்ஸ்னா என்னன்ற மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எப்பயுமே ஒரு ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்ம் டேக் தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அந்த ஃபார்ம் டேகுக்கு ஒரு டார்கெட்டாக இருக்கலாம், ஒரு ஆக்ஷனும் இதுக்கு ஒரு ஆட்ரிபியூட்டு இருக்குது. அந்த ஆக்ஷனை வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ டார்கெட் வந்து அண்டர்ஸ்கோர் நான் பிளாங்க்னு கொடுத்துருக்கேன், இது ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முக்கு நான் ஒரு ஐடியும் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு, இதையுமே ஒரு ஆட்ரிபியூட். ஸோ அதே மாதிரி அதுக்குள்ளே ஒரு டிவ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஒரு செக்ஷன் இது. ஸோ இன்புட் குரூப் அப்படின்னு சொல்லி நான் ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் நான் லேபிள் ஒன்று வச்சுருக்கேன். என்ன, ஃபுல் நேம். ஃபுல் நேம்னு கொடுத்துட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருந்தால் தான் ஒரு யூசருக்கு தெரியும் நம்ம வந்து இந்த இடத்துல நேம் என்ட்ரு பண்ணணும் அப்படின்றது. ஸோ இன்புட் டைப் வந்து நான் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஐடி நேம், நேம் வந்து நேம்னு கொடுத்துருக்கேன். இப்போ இன்புட் டைப்பில் நான் டெக்ஸ்ட்டுன்னு ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இட் ஷுட் அலோ எவ்ரி வேர்கேர் இங்கே, இல்லை ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்ட்ரிங் எல்லாமே வந்து இங்கே அலோவ் பண்ணணுன்றதுக்காக நான் டைப் கொடுத்துருக்கேன். பிளேஸ் ஹோல்டரில் வந்து என்டர் யுவர் ஃபுல் நேம்னு கொடுத்துருக்கேன். யூசர் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வர, அதாவது ஹோவர் கிளிக் பண்ணி உள்ளே வந்து என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வர என்டர் யுவர் ஃபுல் நேம்ன்றது ஒரு பிளர்ராக இல்லை கிரே கலரில் வந்து யூசருக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ தட் யூசர்னால புரிஞ்சுக்க முடியும் நம்ம இங்கே நேம் என்டர் பண்ணணுன்றதுக்காக. இது ரெக்யர்டுன்னு கொடுத்துருக்கேன், இது ஒரு மேண்டேட்ரி ஃபீல்டு.
பேட்டர்ன் வந்து எனக்கு என்னவா இருக்கணும்னா, கேப்பிட்டல் ஏ டூ இசட், ஸ்மால் ஏ டூ இசட் அண்ட் ஸ்பேஸ். இந்த 3 தான் நான் அலோவ் பண்றேன். அதனால நான் பேட்டர்ன் வந்து நான் அந்த மாரி குடுத்துருக்கேன். டைட்டில் நான் அப்பயே சொன்ன மாரி தான். ஒரு எரர் மெசேஜோ, வார்னிங் மெசேஜோ யூசருக்கு த்ரோ பண்ணணும். இப்ப நான் தப்பா வந்து யூசர் வந்து என்டர் பண்ணிட்டாரு. ஒரு நம்பரோட சேர்த்து என்டர் பண்ணிட்டாருன்றப்ப, நேம் ஷுட் பி ஆல்ஃபா அண்ட் ஸ்பேஸஸ்ன்றது நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நான் குடுக்குறேன். ஸோ இதுவரைக்குமே ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் கன்டின்யூ பண்ணலாம். இந்த ஃபார்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் குடுத்து நம்ம கன்டின்யூ பண்ணலாம். இந்த கிளாஸ் வந்து சேம் இன்புட் குரூப் நான் தரேன். இப்போ நான் லேபிள்ல டிஓபி டேட் ஆஃப் பர்த் வந்து எனக்கு கிடைக்கணும். செகண்ட் இதில டிஓபி நான் அது கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இன்புட் டைப் எனக்கு என்ன? நம்ம நேம்னு சொன்னதுனால இங்க டெக்ஸ்ட்ன்னு குடுத்துருக்கோம். அப்போ டேட் ஆஃப் பர்த்துக்கு நம்ம கேலண்டர வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ டைப் இன்புட் டைப் வந்து நம்ம டேட்ன்னு சொல்லி தந்துடுறோம். ஐடி ஆப்வியஸ்லி நான் டிஓபி குடுத்துடுறேன். நேமும் டிஓபி. இதுவும் ஒரு ரெக்யர்டு ஃபீல்டு. மேண்டேட்டரி ஃபீல்டுனால நான் ரெக்யர்டுன்னு சொல்லி குடுத்துடுறேன். ஸோ இதுவரைக்கும் இந்த ஃபார்ம் எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டாட் ஹெச்டிஎம்எல்ல இந்த ஹெச்ஆர்எஃப்க்கு நம்ம கால் பண்ணணும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் ஒரு ஹேஷ்டேக் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால ரீடைரக்ஷன் நடக்காது. ஸோ நம்ம இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் டாட் ஹெச்டிஎம்எல்ன்றது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு ரீடைரக்ட் ஆகணுன்ற மாதிரி நம்ம எழுதிட்டோம். ஸோ நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஹோம் ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே இருக்குது. நான் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுறேன். ஓகே. இதுவரை உங்களுக்கு தெரியுதா? லைக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ன்ற ஒரு ஹெட்டிங் டேக் குடுத்துருக்கோம். ஃபுல் நேமு. நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ள எனக்கு என்டர் யுவர் ஃபுல் நேம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் ஹோல்டர் இருக்கு. டேட் ஆஃப் பர்த் டிடிஎம்எம்ஒய்ஒய் ஃபார்மேட்ல இருக்கு. நான் இங்க கிளிக் பண்ணா எனக்கு கேலண்டருமே ஷோ ஆகுது. இது வந்து இன்புட் டைப் டேட்ன்றதுக்காக. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கன்டின்யூ பண்ணலாம். நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் டைம் கன்சியூமிங்க்காக. சேம் டிவ் கிளாஸ் வந்து இன்புட் டைப் குரூப் தான் எனக்கு. ஆனா லேபிள் வந்து என்னன்னா, இமெயிலுக்காக நான் இந்த ச இன்புட்ட வந்து நான் கிரியேட் பண்றேன். அதனால ஜஸ்ட் கன்டென்ட்ஸ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்புட் டைப் சேவ். இமெயில்ன்ற ஒரு இன்புட் டைப்ப நான் தரேன். ஸோ இது வந்து ஒரு @validation .comன்ற எக்ஸ்டென்ஷன் இருக்கணும் அப்படின்ற மாரி இது எக்ஸ்பெக்ட் பண்ணும். ப்ரீ பில்டாவேவும். ஐடியும் இமெயில், நேமும் இமெயில் குடுத்துடுறேன். இதுவும் எனக்கு ரெக்யர்டு ஃபீல்டு தான். இதுக்கு நான் ஒரு பிளேஸ் ஹோல்டர் வந்து நான் எழுதுறேன். என்னன்னா, என்டர் யுவர் இமெயில். ஜஸ்ட் யூசருக்கு வந்து நான் தேடி வைக்கிறேன். இங்கே இமெயில் தான் என்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். என்டர் யுவர் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் ஹோல்டர் இருக்குது. இது ஒரு ரெக்யர்டு ஃபீல்டு. நம்ம இன்னும் சப்மிட் பட்டன் எழுதலை. எழுதுறப்ப உங்களுக்கு அந்த ரெக்யர்டு ஃபீல்டு வந்து எப்படி அந்த வார்னிங் மெசேஜ் த்ரோ பண்ணுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நேம், டிஓபி, இமெயில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன? சேம் ஃபோன் நம்பருக்காக தான். இன்புட் டைப் குரூப்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிடுறேன். லேபிள் ஃபார் ஃபோன். ஃபோனுன்னு சொல்லி தந்துடுறேன். இன்புட் டைப் என்ன? இமெயிலுக்கு இமெயில்னு கொடுத்துருக்கோம். டேட்டுக்கு டேட்டுன்னு தந்திருக்கோம். ஒரு நேம்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குது. ஸோ இன்புட் டைப் வந்து நமக்கு டிஇஎல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு டெலிஃபோன் நம்பர் வந்து அவங்க என்டர் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இன்டர்னல் வேலிடேஷன்ஸ் நடக்கும். ஸோ ஐடியுமே நான் ஜஸ்ட் ஃபோனுன்னு மாற்றிடுறேன். நேமும் ஃபோனு. இதுவும் ஒரு ரெக்யர்டு ஃபீல்டு. நான் ரெக்யர்டுன்னு கொடுத்துட்றேன். என்டர் யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்ற பிளேஸ் ஹோல்டரை நான் கொடுத்துட்றேன். ஸோ
இப்போ நான் டிஇஎல்னு கொடுத்தாலுமேவும் இது ஸ்ட்ரிங் வேல்யூஸும் இப்போ அக்செப்ட் பண்ணும். எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் ரியாக்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும் ரியாக்ட் ஆகும். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம கொடுக்குறோம். எனக்கு வந்து என்னன்னா ஒரு டிஜிட்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணணும். அதுவும் எதில் இந்த 0 to 9க்குள்ளே மட்டும்தான் எனக்கு அலோவ் பண்ணணும். ஸோ அதனால ஒரு ரெஜெக்ட்ஸ் பேட்டர்னோட ஃபார்மேட்டு டி பேக்ஸ்லாஷ் டி ஓப்பன் ப்ரேஸ் அண்ட் க்ளோஸ் ப்ரேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு 10 டோட்டலாக எனக்கு 10 டிஜிட்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணணும். ஃபைனலாக டாலர் சிம்பிள் நான் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபோனுன்றது இங்கே கிடச்சிருச்சு. என்டர் யுவர் ஃபோன் நம்பர்ன்ற மாதிரி பிளேஸ் ஹோல்டரும் நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். டிவ் கிளாஸ் இன்புட் குரூப் இதில் லேபிள் ஃபார் பாஸ்வேர்ட் இப்போ இன்புட் டைப் பாஸ்வேர்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்புட் டைப் பாஸ்வேர்டுன்றது யூசர் என்ன வேல்யூஸ் என்டர் பண்ணாலுமேவும் லைக் அது ஒரு டாட்டட் சிம்பிள் மாதிரி நமக்கு காட்டும். என்ன டைப் பண்ணுறாங்கன்றது எக்ஸாக்டாக காட்டாது. அதுக்காக தான் இந்த இன்புட் டைப் பாஸ்வேர்டுன்றதை நம்ம கொடுக்குறோம். ஐடி பாஸ்வேர்டு நேம் பாஸ்வேர்டு. ஸோ பிளேஸ் ஹோல்டர் யூசருக்கு தெரியணும். என்டர் யுவர் பாஸ்வேர்டுன்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன். இது ஒரு ரெக்யர்டு ஃபீல்டு மேண்டேட்டரி. மினிமம் லென்த் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கும்னா 8 கேரக்டர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அதனால் மினிமம் லென்த் வந்து நான் கொடுத்துட்றேன். அந்த பாஸ்வேர்டுக்கு ஒரு பேசிக் க்ரைட்டீரியா மாதிரி நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்மால் டேக் யூஸ் பண்ணி ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுப்போம். ஃபார்மேட்னு கொடுக்காம பாஸ்வேர்ட் மஸ்ட் பி 8 கேரக்டர்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துடலாம். இது யூசருக்கு என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் க்ரைட்டீரியா மாதிரி இருக்கும். ஸோ தட் யூசருமே வந்து புரிஞ்சுப்பாங்க. இங்கே வந்து 8 கேரக்டர்ஸ் நம்ம மினிமம் கொடுக்கணும் அப்படின்றதுனால. அதேமாரி ஃபோன் நம்பருக்கும் நம்ம ஒரு ஸ்மால் கொடுத்துடலாம். அதில் வந்து ஃபார்மேட்டு 0 1 2 3 4 5 6 7 8 9 டோட்டலாக 10 டிஜிட்ஸ் இருக்கிற மாதிரி நம்பர் மட்டும்தான் நமக்கு வேணுன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மாலுன்றது வந்து எப்படி ரெஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஃபார்மேட் எப்படி இருக்குது, பாஸ்வேர்ட் மஸ்ட் பி கண்டைன்ஸ் 8 கேரக்டர்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் என்ன என்டர் பண்ணாலுமே ஒரு டாட்டட் வேல்யூவாக தான் காட்டும். இதுதான் வந்து இன்புட் டைப் பாஸ்வேர்டோட ஒரு பேசிக் நேச்சர். ஸோ ஓகே, பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன தரலாம், ஒரு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்ற மாதிரி கொடுத்துடலாம். இன்கேஸ் ஃப்யூச்சரில் வேலிடேஷன் நம்ம போகும்போது அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் இன்புட் டைப் குரூப்பு. இங்கே வந்து நான் லேபிள் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்றதை கொடுத்துட்றேன். எங்கேயுமே நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஐடியுமே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், நேம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். இங்கே என்டர் யுவர் பாஸ்வேர்ட் பதிலாக கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டுன்ற மாதிரி நான் கண்டென்ட் மட்டும் பிளேஸ் ஹோல்டரில் மாற்றிக்கிறேன். ஓகே, மற்றபடி எல்லா க்ரைட்டீரியாவும் சேம் தான். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு எனக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சு என்னோடய சேஞ்சஸ்ஸு. ஸோ இது ஃபைனலாக என்ன பண்ணலாம், சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் ஒன்று, அப்புறம் ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி ஒன்று கொடுக்கலாம். இதுக்கு ஒரு டிவ் டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கிளாஸ் வந்து ஃபார்ம் ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஏன்னா ரெண்டுமே கிளியர் பண்ணுறதும் ஒரு ஃபார்ம் ஆக்ஷன் தான், சப்மிட் பண்ணுறதும் ஒரு ஃபார்ம் ஆக்ஷன் தான். அதனால ஒரு பட்டன் டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டைப் என்ன, அது வந்து ஒரு சப்மிட் பட்டன்.
அதனால் அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். அண்ட் கிளாஸ் சப்மிட் பட் பிடிஎன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் ஷார்ட் ஃபார்ம் அந்த கிளாஸ் நான் புரியறதுக்காக. ஓகே, சப்மிட் பட்டன். இப்போ அதே மாதிரி எனக்கு ஒரு ரீசெட் பட்டன் வேணும். பட்டன் டைப் என்ன? ஆப்வியஸ்லி ரீசெட். வேல்யூஸ் எல்லாமே வந்து நான் ரீசெட் பண்ணணும். கிளாஸ் கிளியர் பட்டன்னு சொல்லி நான் தந்துக்கிறேன். கிளியர் ஆல் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். யூசருக்கு புரியணுன்றதுக்காக நான் கிளியர் ஆல்ன்ற கண்டென்ட் வந்து அந்த பட்டன் நேமாக கொடுத்துருக்கேன். ஓகே, இதுவரை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி பண்ணியாச்சு. எப்படி வந்து ஒரு ஃபார்முக்கு ஒரு பேசிக்கான ஒரு நீட்ஸ் உள்ள ஸ்ட்ரக்சரை வந்து ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஜஸ்ட் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு நேம் பாக்ஸு, ஒரு டேட் ஆஃப் பர்த்துக்கான கேலண்டர், இமெயிலோட ஃபார்மேட்டுக்காக அண்ட் ஃபோனோட ஒரு 10 டிஜிட் தான் என்டர் பண்ணுன்றதுக்காக பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், சப்மிட் அண்ட் கிளியர் ஆல் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப லைக் ஒரு மாதிரி கொசமுசான்னு இருக்குல்ல. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஒரு ரெஸ்பான்சிவ் டிசைனாக வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணலாம். registration.cssன்னு நேம் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஜென்ரலாக வந்து நமக்கு ஒரு ஃபார்முக்கு உண்டான டிசைன் பேட்டர்ன் என்ன சிலது வச்சுருப்போம் ப்ரீ பில்டாக இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணி மார்ஜின் பேடிங் நான் 0 தந்துக்கிறேன். அண்ட் பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸும் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது எந்தவித டீவியேஷன்ஸ் இல்லாமல் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். அதுக்காக தான் நம்ம ஸ்டார்ன்னு சொல்லி கொடுத்துட்றது. ஸோ எல்லா ப்ரௌசராகவும் இருக்கட்டும், எல்லா டிவைஸாகவும் இருக்கட்டும், நம்ம அக்செப்ட் ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டார்ன்னு சொல்லி ப்ரீவியஸாகவே நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இப்போ நம்ம பாடி டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ஃபாண்ட் ஃபேமிலி ஃபஸ்ட்டு எனக்கு ஏரியல் சான்ஸ் செரிஃபை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் பேக்ரவுண்ட் இமேஜ். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நான் எதுக்காக தரேன்னா ஒரு இமேஜும் நம்ம செட் பண்ணிக்கலாம் நம்ம பேக்ரவுண்டை யூஸ் பண்ணி. ஆனால் எனக்கு ஒரு கலர் கிரேடியன்ட் யூஸ் பண்ணால் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்னு தோணுது. அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் லீனியர் கிரேடியன்ட்ன்ற ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தன்னேவும் ஒரு எவ்வளோ டிகிரியில் வந்து எனக்கு கிரேடியன்ட் ஆகணும், ஒரு கலர்ல இருந்து இன்னொரு கலர் போகிறது தான் கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. அது லீனியராக போகணும். அந்த லீனியராக போகணுன்னா எனக்கு இப்போது ஒரு 45 டிகிரின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். எந்த கலர்லேருந்து எங்கே போகணும், எனக்கு ஒரு க்ரீன் டு ரெட்டு போனால் நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது. ஸோ க்ரீன் கமா ரெட் இந்த மாதிரி நான் இப்போது எழுதியிருக்கேன். இது எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுது நீங்களே பாருங்கள். ஓகே, நம்ம என்ன சிஎஸ்எஸ் வேல்யூ வந்து இங்கே லிங்க் பண்ணலை. லிங்க் பண்ணிடலாம். லிங்க்கு ரிலேஷன் என்ன? ஸ்டைல் ஷீட்டு. href registration.css நான் இப்போ லிங்க் பண்ணிட்டேன் சிஎஸ்எஸ். இப்போ எனக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். புரியுதா? ஒரு க்ரீனில் இருந்து ரெட்டுக்கு ஒரு கிரேடியன்ட் ஃபீச்சர் வந்து நடந்திருக்கு. அதுவும் லீனியர் கிரேடியன்ட்ன்றனால இந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகே, இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஃபைன். நெக்ஸ்ட்டு ஓகே 45 டிகிரினே வச்சுப்போம்.
டிஸ்ப்ளே எனக்கு எந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகணும், ஃப்ளெக்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக வந்து எல்லா கண்டென்ட்டுமே இருக்கணும். ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுக்குறேன். எனக்கு என்னன்னா எந்த கண்டென்ட் நான் கொடுத்தாலும் இப்போ வந்து அது சென்டரில் வந்து இருக்கணும். அலைன் கண்டென்ட்ஸ் சேம் சென்டர் கொடுத்துட்றேன். அண்ட் ஹைட் 100 VH கொடுக்குறேன். இந்த VH அப்படின்னா என்னன்னா, ஒரு வெப்சைட்டோட பேஜ் என்ன டிவைஸாக வேணா இருக்கலாம். சில டிவைஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமைஸ் சைஸாக இருக்கலாம். சில டிவைசஸ் வந்து மினிமல் சைஸாக இருக்கலாம். ஸோ வந்து 100% வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணணும். அதுக்கு தான் வந்து நான் 100 VHன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகே. இது வரைக்கும் எனக்கு பாடி பேக்ரவுண்டில் ரெடி ஆயிடுச்சு. பத்தாததுக்கு நான் வந்து இப்போ மார்ஜின் அண்ட் பேடிங் யூஸ் பண்ணி, ஐ மீன் அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி நான் சென்டரில் வந்து கண்டென்ட்ஸை கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுவரை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணலாம். நம்மளோட ஃபார்மோட டிசைன் பேட்டர்ன் எல்லாத்தையும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிளாஸ் இங்கே இருக்குது, ஃபார்ம் கண்டெய்னர்னு சொல்லி தான் நம்ம வந்து ஒரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஓவராலாக. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபார்ம் கண்டெய்னருக்கு நம்ம எழுதிடலாம். பேக்ரவுண்டு கலர் வந்து எனக்கு என்ன இருக்கணும்னா ஒரு ஒயிட் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு தோணுது. ஸோ நான் FFF6F நான் போய்க்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு எப்படி நம்ம ஹேஷ் வேல்யூ யூஸ் பண்ணுறோம், எப்படி ஆர்ஜிபி வேல்யூ யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம டைரக்ட் கலராக தரோம்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட்டு நீங்கள் அது ஒரு லுக் பண்ணிட்டு வாங்க. ஸோ தட் உங்களுக்கு இது ஏன் இங்கே வந்து நம்ம ஹேஷ் வேல்யூ யூஸ் பண்ணுறோன்றது உங்களுக்கு புரியும். பேடிங் 30 பிக்சல் கொடுத்துடுறேன். பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல். பாக்ஸ் ஷேடோன்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு பாக்ஸ் வந்து இப்போ பிளெயினாக ஒரு கண்டென்ட் இருக்குது, ஸ்க்ரீனில் வந்து ஒரு 2D மாடல்லே இருக்குன்றப்ப உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ ஒரு பாக்ஸ் ஷேடோ நான் யூஸ் பண்ணுறேன்றப்போ ஒரு 3D மாடலாக வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். 0 பிக்சல், 4 பிக்சல், 6 பிக்சல். ஆர்ஜிபிஏ என்னமா நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 0,0,0,0.1 இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ தெரியுதா, லைக் 2D ஃபீச்சர் இல்லாமல் ஒரு 0.1% முன்னாடி வந்து ஒரு 3D மாடலில் வந்து நமக்கு இந்த பாக்ஸ் வந்து இப்போ தெரியுதா. இப்போ அந்த டேக் யூஸ் அதுமாதிரி பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா. இப்போ வந்து 2D ஒரு பேஜ்குள்ளேயே வந்து ஜஸ்ட்டு நான் ஒரு பேஜ்லேயும் பேக்ரவுண்டும் நம்மளோட ஃபார்முமே வந்து ஒரே மர்ஜில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் ஷேடோ நான் யூஸ் பண்ணுறப்போ ஒரு பிளாக் கலரில் நமக்கு ஒரு ஷேடோ விழுந்து ஒரு ஜெட் ஆக்சிஸில் ஒரு +1 மேலே வந்த மாதிரி ஃபீல் ஆகுதா. இதுக்காக தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பிட் எனக்கு எவ்வளோ வேணும், ஒரு 400 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் அலைன் எனக்கு எல்லாமே சென்டரில் தான் ஆப்வியஸாக இருக்கணும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு வித்து மேக்ஸிமம் 400 பிக்சல்ஸ் வந்துருச்சு. எல்லாமே வந்து இப்போ சென்ட்ரல் அலைன் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து ஓவரால் ஃபார்ம் கண்டெய்னர் டிவை வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன வேணும், H2 டேக். H2 டேக் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ H2க்கான ஒரு டிசைன் கலர் ஹேஷ் வேல்யூவை என்ன யூஸ் பண்ணலாம். ஓகே, CA 0ன்ற மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு க்ரீனிஷ் பேட்டர்னில் க்ரீனிஷ் ஒயிட்ன்ற மாதிரி நான் ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கேன். மார்ஜின் பாட்டம் இது எதுக்காக அப்படின்னா,
நான் ஆல்ரெடி போன வீடியோலலாம் சொன்ன மாரி, மார்ஜின் அண்ட் பேடிங் வந்து நம்ம பாக்ஸ் மாடல் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ, நான் எதுக்காக இங்க யூஸ் பண்றேன்றது ஜஸ்ட் ஒரு வியூ பண்ணிட்டு வாங்க. மார்ஜின் பாட்டம் என்னன்னா, நம்ம H2 கன்டென்ட்டுக்கும், இப்ப கீழ இருக்கிற ஃபார்ம் கன்டென்ட்ஸ்க்கும் ஒரு மா பிளாக் மாரி நான் போடுறேன். ஒரு மார்ஜின் மாரி. ஸோ தட் நான் கீழ பண்ண போற சிஎஸ்எஸ் எதுவுமே வந்து இந்த மார்ஜின தாண்டி வந்து H2 அஃபெக்ட் பண்ணாதுன்றதுக்காக. ஃபாண்ட் சைஸ் 24 பிக்சல் நான் குடுத்துர்றேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சதா? நம்ம ஃபார்ம் கன்டென்ட்ஸுக்கும் ஹெட்டிங் டேகுக்கும் ஒரு மார்ஜின் மாரி விழுந்துருச்சு. மார்ஜின் பாட்டம் வந்து நான் 20 பிக்சல் குடுத்துருக்கேன். ஓகே. H2 இப்போ முடிஞ்சிருச்சு. தென் என்ன? நம்ம இப்போ ஃபார்மோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு இன்புட் டைப் குரூப் என்னென்ன பண்ணுறோம்? இப்போ காமனா வந்து இன்புட் டைப் குரூப்பை வந்து நம்ம ஃபுல்லா பண்ணிடலாம். டாட் இன்புட் டைப் குரூப். ஓகே. இன்புட் டைப் பண்ணுறது கண்டினியூஸாக வச்சுருந்தேன். இன்புட் குரூப்னு வச்சுருக்கேன். ஓகே. ஸோ நம்ம இது இன்புட் குரூப்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மார்ஜின் பாட்டம் ஒவ்வொரு செக்ஷனுக்கு கீழே இருக்கிற ஃபுல் நேமாக இருக்கட்டும், பாஸ்வேர்டாக இருக்கட்டும், இமெயிலுக்கு கீழே 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 நான் ஒரு மார்ஜின் வந்து போடுறேன். 20 பிக்சலில் வந்து நான் போடுறேன். தென் டெக்ஸ்ட் அலைன் எனக்கு எல்லாமே லெஃப்ட் சைடு இருக்கணும். ஒரு ஃபார்ம் நம்ம ரீடபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த மாதிரி சென்ட்ரைஸ்டாக இருந்ததுன்னா எல்லாமே வந்து ஒரு மிஸ்அலைனாக இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையுமே லெஃப்ட் கார்னர் கொண்டு போயிட்டேன். ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில், ஃபோன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் லெஃப்ட் அலைனுக்கு கொண்டு வந்துட்டேன். அண்ட் மார்ஜின் பாட்டம் 20 பிக்சல் கொடுத்ததுனால எல்லாத்துக்குமே வந்து இப்போ 20 பிக்சல் வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ கொஞ்சம் ரீடபிளாக இருக்குது. தென் லேபிளுக்கான ஒரு இது கொடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 14 பிக்சல் நான் தரேன். தென் கலர் ஹேஷ் வேல்யூ 333 கொடுக்குறேன். ஒரு கிரேயிஷ் பிளாக் கலரில் இருக்கும். மார்ஜின் பாட்டம் 5 பிக்சல் மட்டும் நான் கொடுக்குறேன். ஏன்னா ஆல்ரெடி 20 பிக்சல் வந்து நம்ம ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கொடுத்துருக்கோம். இது லேபிளோட வேரியேஷனுக்காக ஒரு 5 பிக்சல் நான் தரேன். டிஸ்பிளே வந்து எனக்கு பிளாக்காக தெரியணும். பிளாக். ஸோ லேபிள் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம் அது எல்லாமே இப்போ வந்து இந்த மாதிரி ஆகிடுது. ஃபுல் நேம், என்னோட யூசர் என்டர் பண்ணுற ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து இப்போ வேரியேஷன் உங்களுக்கு தெரியுது. தென் லேபிள் இப்போ நம்ம கொடுத்தாச்சு. தென் என்னது? இன்புட்டுக்கான டேகும் நம்ம கொடுக்கணும். ஓகே. இன்புட் விட்த் வந்து 100%. ஏன்னா எல்லாமே வந்து அந்த கண்டெய்னருக்குள்ளே எக்ஸாக்டாக எல்லா ஸ்பேஸையுமே வந்து நமக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும். பேடிங் 10 பிக்சல். ஃபாண்ட் சைஸ் 14 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். பார்டர் ஒரு 1 பிக்சல் நான் பார்டர் நான் தந்துக்கிறேன். அது வந்து சாலிடாக இருக்கணும். அதாவது ஒரு அவுட்டர் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லாக எனக்கு இருக்கணும். இதையுமே நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பார்டர்னா என்னன்னு சொல்லி சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடலில் டேஷ்டு லைன்ஸ்னா என்ன, டாட்டட் லைன்ஸ்னா என்ன, சாலிட்னா என்னன்னு. டிடிடி பார்டர் ரேடியஸ் அடுத்து கொஞ்சம் தந்துக்கலாம். 5 பிக்சல் நான் கொடுக்குறேன். தென் அவுட்லைன் நன். அண்ட் டிரான்சிஷன் பார்டர் கலர் 0.3 செகண்ட்ஸ்க்கு எனக்கு டிரான்சிஷன் நடக்கணும். அட் ஈஸ்.
இந்த டிரான்சிஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு யூசர் வந்து என்டர் பண்ண போறேன். நேம வந்து மேல என்டர் பண்ண போறேன். நான் எந்த இடத்துல நான் இப்ப கிளிக் பண்ணி என்டர் பண்ண போறேன்றது ஒரு ஹைலைட்டட் எனக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்ப இந்த பேஜ நான் ரெஃப்ரெஷ் பண்ணல. இப்ப யூசர் இங்க என்டர் பண்றாங்க அப்படின்னா, இதுவும் பிளாக்கா இருக்கு, இதுவும் பிளாக்கா இருக்கு, இதுவும் பிளாக்கா இருக்கு. ஸோ வந்து நான் இப்போ ஒரு வேற பேஜ்க்கு நான் போயிட்டு வரேன்றப்போ, நான் எந்த கர்சர்ல ஐ மீன் எந்த செக்ஷன்ல இருக்கேன்னு சொல்லி யூசருக்கு தெரியாது. ஸோ நான் இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன் நம்ம பண்ண சேஞ்சஸ. இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? எந்த இடத்துல வந்து நம்ம இருக்கோம் அப்படின்றது. இந்த பேக்கிரவுண்ட் கலர நான் கிரீன்னு மாத்திர்றேன். ஸோ தட் உங்களுக்கு இந்த இடத்துல தான் யூசர் என்டர் பண்ண போறாங்கன்றது ஜஸ்ட் தெரிஞ்சிரும். இன்புட்ல ப்ரீபில்ட் ஃபங்ஷன் நான் கால் பண்றேன். ஃபோக்கஸ்ன்றது. பார்டர் கலர் 4CAF நம்ம ஆல்ரெடி கிரீன் யூஸ் பண்ணியிருந்தோம். அத நான் ரிட்டர்ன் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். தெரியுதா? லைக் கிரீன் கலர்ல வந்து ஒரு அவுட்டர் ஸ்ட்ரக்சர் தெரியும். 0.3 செகண்ட்ஸ்ல இந்த வேரியேஷன் எனக்கு வரும். கீழ இருக்கதான் பிளாக். அதே மாரி இங்க பிரஸ் பண்ணும்போது, இங்கே எனக்கு அந்த கிரீன் கலர் பார்டர் தெரியும். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம டிரான்சிஷன்ற ஒண்ணு வந்து யூஸ் பண்றோம். ஓகே. இன்புட் ஃபோக்கஸ் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன நெக்ஸ்ட்டு? ஒரு ஃபார்ம் ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரு கிளாஸ் வச்சிருந்தோம். இன்புட் குரூப் முடிஞ்சிருச்சு, லேபிள் முடிஞ்சிருச்சு, இன்புட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபார்ம் ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லி நம்ம சப்மிட் அண்ட் கிளியர் பட்டனுக்காக வச்சிருந்தோம். அதுக்கு நம்ம இப்போ சிஎஸ்எஸ் பண்ணலாம். ஃபார்ம் ஆக்ஷன் தான் வச்சேன். ஆக்ஷன்ஸ் ஓகே. கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். இப்போ டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு நான் தரேன். மீனிங் என்னன்னா, சப்மிட் கிளியர் ஆல்ன்றது எனக்கு ஜஸ்ட் ஒரு மாரி நெக்ஸ்ட் ஃபீல்டா இருக்கிற மாரி இருக்கு. எந்தவித ஸ்பேசிங்கும் இல்ல. ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லி குடுத்துடுறேன். அதே மாரி ஜஸ்டிஃபை கன்டென்ட்ன்றது ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் யூஸ் பண்றேன். இப்ப ஈக்குவல் ஸ்பேஸஸ் எடுத்துட்டு, அது ஜஸ்ட் அலைன் ஆகும். இது ஸ்டார்ட்டிங்ல இருக்கு, இது எண்டிங்ல இருக்கு. ஸோ நமக்கு மிடில்ல இவ்வளோ ஸ்பேஸஸ் இருக்கு. ஸோ இத நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் இப்போ? ஓகே. நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆக்ஷன் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இப்ப என்னன்னா, சப்மிட் பட்டனுக்கும், ரீசெட் பட்டனுக்கும் நம்ம சிஎஸ்எஸ் பண்ணணும். ஓகே. டாட் சப்மிட் பட்டன். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் என்ன தரலாம்? கிரீன் கலரே தரலாம். அதோட ஃபாண்ட் கலர்ஸ் எல்லாம் நம்ம என்ன தரலாம் அப்படின்னா, FFF நான் தந்துடுறேன். ஒயிட் தந்துடுறேன். சேம் கிளியர் பட்டன். நம்ம அப்படிதான் நேம் வச்சிருந்தோம். ஆமாம், கிளியர் பட்டன். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் என்ன தரலாம்? ரெட் கொடுத்துடலாம். F44 நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சஜஷன் காட்டல. நான் ஜஸ்ட் ஒரு ரெட்டுக்காக F44336ன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஒரு ரெட் கலரில். இதோட கலருமே வந்து நமக்கு ஃபாண்ட்டில் கிளியர் ஆல்ன்றது ஒரு ஒயிட் கலரில் நான் கொடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு கிளியர் பட்டனுக்கும் சப்மிட் பட்டனுக்கும் இப்போ பண்ணியாச்சு. நான் இப்போ வந்து ஆனால் ஹோவர் பண்ணணும். ஸ்டில் வந்து இது ரீடபுளாக இல்லை. இந்த ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி இல்லைல்ல. நான் மேலே ஹோவர் பண்ணும்போது எந்த டிஃபரன்ஸ் எனக்கு தெரியலை. நான் இதை தான் கிளிக் பண்ண போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு சப்மிட் பட்டன் ஹோவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். ஒரு 45A049 இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி கிளியர் பட்டனை நான் ஹோவர் பண்ணும்போதும் பேக்ரவுண்ட் கலரை ஸ்லைட்டாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஹேஷ்டாக் DA190Bன்ற மாதிரி தந்துடும். ஓகே.
க்ரீன் ரெட்டை வந்து கொஞ்சம் திக் பேட்டர்ன், அதாவது டார்க் பேட்டர்னில் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி நான் இப்போ கொடுத்துருக்கேன் மேலே ஹோவர் பண்ணும்போது. ஓகே. இப்போ சப்மிட் பட்டனுக்கும், கிளியர் ஆல் பட்டனுக்கும் நம்ம வந்து இவ்வளோ ஸ்பேசிங் இருக்கு. அதே மாரி பட்டனுமே வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா இல்ல இந்த ஃபார்ம்ஸ்க்கு. அதனால அதுக்கு நம்ம சிஎஸ்எஸ் பண்ணுவோம். டாட் சப்மிட் பட்டன், கமா டாட் கிளியர் பட்டன். ஏன்னா 2த்துக்குமே காமனா தான் நம்ம இப்போ ஸ்பேசிங் அண்டு டிசைன் பேட்டர்ன்லாம் பண்றதுனால நான் காமனாவே குடுத்துடுறேன். விட்த் 48% நான் குடுக்குறேன். பேடிங் 10 பிக்சல். ஃபாண்ட் சைஸ் ஒரு 16 பிக்சல் நான் குடுத்துக்கிறேன். பார்டர் நன். பார்டர் ரேடியஸ் 5 பிக்சல் நான் குடுத்துக்கிறேன். அண்ட் கர்சர் வந்து நான் பாயிண்டர்ன்னு சொல்லி தரேன். இது எதுக்காக அப்படின்னா, நான் ஷோ பண்றேன் சிஎஸ்எஸ்ல. டிரான்சிஷன் சேம் பேக்ரவுண்ட் கலர். பாயிண்ட் 3 செகண்ட்ஸ் ஈஸ். இந்த மாதிரி நான் இப்போ கொடுத்துட்டேன். ஜஸ்ட் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ சப்மிட் அண்ட் கிளியர் ஆல் வந்து நமக்கு சூப்பரா ரீடபிளா இருக்கு. இப்போ நான் ஹோவர் பண்றப்ப லைட் கிரீன்லேருந்து திக் கிரீன் பேட்டர்ன் மாறுறது உங்களுக்கு தெரியும். இதுக்காக தான் நம்ம ஹோவர்ல வந்து அந்த ஃபங்ஷன் எழுதணும். அதே மாதிரி கிளியர் ஆல்லே அந்த மாதிரி தான். நம்ம கிளிக் பண்ண போறோன்றதுக்கு முன்னாடி. பாயிண்டர்ன்றது என்னன்னா, மத்த எந்த இடத்துல நம்ம கர்சர் வச்சாலும் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து நமக்கு ஒரு பாயிண்டர் தெரியும். ஆனா சப்மிட் கிளிக் பண்றப்ப மட்டும் ஒரு கிளிக் ஆக்ஷன் பட்டன் மாரி ஒரு ஹேண்ட் சிம்பல் மாரி தெரியும். அதுக்காக தான் நம்ம கர்சர் வந்து பாயிண்டர்ன்னு சொல்லி குடுத்துருக்கோம். ஓகே. நம்மளோட ஃபார்ம் ஓவராலா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா டிசைன் ஆயிடுச்சு. ஃபைன். இத ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட வேலிடேஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு சொல்ட்டு. டெவலப்பர் ஹப்ன்னு நான் தந்துடுறேன். டேட் ஆஃப் பர்த் ஓகே 8/1 இந்த மாரி குடுப்போம். இமெயில் developer.hubx அந்த மாரி நான் இப்போ குடுத்துடுறேன். ஒரு வேலிடேஷன் நமக்கு தெரியணுன்றதுக்காக. ஃபோன் நம்பரும் நான் இஷ்டத்துக்கு ஸ்ட்ரிங் வேல்யூஸும் குடுக்குறேன். பாஸ்வேர்டு சம் 8 மோர் தென் 8 அபோவ் கேரக்டர்ஸ் நான் குடுத்துருக்கேன். ஓகே. இப்போ நான் சப்மிட் கிளிக் பண்ணேன். நம்மளோட வேலிடேஷன்ஸ்லாம் எப்படிலாம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபுல் நேம்ல வந்து நான் வெறும் ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும் குடுக்காம ஒரு நம்பர்ஸும் குடுத்துருக்கேன். என்னப்பா சொல்லுதுன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் மேட்ச் த ரெக்வெஸ்டட் ஃபார்மேட். நேம் ஷுட் பி இன் ஆல்ஃபா அண்ட் ஸ்பேசஸ். ஓகே. இப்போ நான் இத கிளியர் பண்றேன். அதே மாரி இப்போதைக்கு நான் டேட்டும் குடுக்கல. ஸோ மேண்டேட்டரி ஃபீல்ட் அடிக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். சப்மிட் தரேன். ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட். மேண்டேட்டரி ஃபீல்டும் நமக்கு எரர் அடிக்குது. ஓகே. இப்போ இமெயில்ல வந்து நான் developer.hubxன்னு மட்டும் தான் குடுத்துருக்கேன். ப்ளீஸ் இன்க்ளூட் அன் இன் த இமெயில் அட்ரஸ். வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்லுது. சும்மா நான் ன்னு குடுத்துடுறேன். அகைன் நான் சப்மிட் குடுத்தேன்னா, இது இட்ஸ் அன் இன்கம்ப்ளீட். ப்ளீஸ் என்டர் த பார்ட். க்கு அப்புறம் வேல்யூஸ் ஏதாவது குடுங்க. gmail.comன்னு நான் சொல்லி குடுத்துடுறேன். ஓகே. இப்போ ஃபோன் நம்பர்ல நான் ஸ்ட்ரிங் வேல்யூஸும் குடுத்துருக்கேன். ப்ளீஸ் மேட்ச் அவுட் த ரெக்வெஸ்டட் ஃபார்மேட். ஓகே. இப்போ நான் மோர் தென் 10 கேரக்டர்ஸ் குடுத்தேன்னா என்ன ஆகும்? அதேதான். ப்ளீஸ் மேட்ச் த ரெக்வெஸ்டட் ஃபார்மேட். ஃபார்மேட் என்னன்றது நான் கீழ குடுத்துருங்க. அப்போ ஓகே. 9876543210ன்னு சொல்லி நான் நம்பர் இப்போ கரெக்ட் ஃபார்மேட்ல தரேன். இப்போ நான் சப்மிட் பண்ணா ஃபைன். என்னோட ஃபார்ம் வந்து சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆகுது. அதே மாதிரி டெவலப்பர் ஹப்எக்ஸ் ஒரு வேல்யூ மோர் தென் 8 கேரக்டர்ஸ். இந்த மாரி நான் எல்லாமே என்டர் பண்ணிட்டேன்ப்பா. எனக்கு வந்து இப்போ என்னன்னா, இந்த ஃபார்ம நான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி நினைக்கிறீங்க சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னா, நீங்க கிளியர் ஆல் குடுக்குறப்ப எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகவும் செய்யும். ஓகே.
ஸோ நம்ம எப்படி ஒரு HTML பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மை நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிவ் ஃபார்மாக கலர்ஃபுல்லாக நம்ம ஆக்கியிருக்கோன்றது நீங்கள் ஜஸ்ட்டு அந்த கோடெல்லாம் ஓவர் கோ த்ரூ பண்ணுங்கள். அதேமாரி என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கிற பாக்ஸ் மாடல் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே கொஞ்சம் பேசிக் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் இன்னும் போக 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 இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போவோம். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.